இது காலத்தின் கட்டாயம் மட்டும் இல்ல, காலத்தின் கோலம்னு சொல்லுவேன். ஏன்னா நானும் விஜயகாந்தோட நேரடியா பல நேரங்கள்ல பேசியிருக்கேன், விவாதம் பண்ணியிருக்கேன். 2 வேலைகளும் சரியில்லைம்பாரு கட்சி தொடங்கின புதுசுல. திமுக, அதிமுக. அதுல காலம் அவரை ஒருத்தர்கிட்ட போய் ஒரு நேரத்துல சேர்த்துச்சு. இப்போ இன்னொருத்தர்கிட்டையும் சேர்த்து அந்த வட்டத்தை முழுமைப்படுத்தி இருக்கு காலம். வேற வழி இல்லையா? இதை நான் வந்து கிண்டல் பண்ண மாட்டேன். அந்த நீங்க சொன்ன தொடர் தோல்விகள்னு, அந்த தோல்வி கண்ட இயக்கத்தை தொடர்ந்து நடத்துறதுல இருக்கிற கஷ்டங்களையும் நான் தெரிஞ்சவன். எவ்வளவு நெருக்கடி இருக்கும், பெட்டி வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்களா, வெளியில இருந்து நம்ம 1000 பேசலாம். ஒருவேளை வாங்கினா கூட வாங்கின பெட்டியை கொண்டு எங்க வைக்கிறது, யாருக்கு எதை கொடுக்கறது, ஒரு சும்மா ஒரு ஜாலியாவே சொல்றேனே, ஒவ்வொருத்தருக்கும் சில நெருக்கடிகள் இருக்கும். தேர்தல் காலங்கள்ல இப்ப நீங்க முடிவெடுக்கல, நான் வெளியே போட்டேன், இல்ல தொகுதி எனக்கு வாங்கி தெரியா, இல்ல என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்கிறவங்களை சமாளிக்கிறதாகட்டும். பிளஸ் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகான முதல் சட்டமன்ற பொது தேர்தல் நினைக்கிறேன் இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல் அவங்க சந்திச்சாங்க விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு. அதனால பிரேமலதாவுடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்தா ஒரு வகையில ஒரு சாமர்த்தியம் தான் இது. என்ன கண்டிஷன்ல பேசிக்கிட்டு போனாங்க, என்ன வெளியில வந்தா பிரேமலதா எவ்வளவு சாமர்த்தியத்தை காமிச்சிருக்காரு, இன்னும் கொஞ்சம் கூடுதலா பாராட்டலாம். ஸோ வெற்றி வாய்ப்பையும் மனதில் வைத்து பிரேமலதா எடுத்த முடிவுன்னு தான் நான் பார்க்குறேன். பொதுச் செயலாளராக அவர் அந்த இயக்கத்துக்கு ஆன பிறகு நடக்கிற முதல் சட்டமன்ற பொது தேர்தல், தன்னாலையும் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போக முடியும், 4 பேரை 8 பேரை 12 பேரை எம்எல்ஏ ஆக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயமா இருக்கலாம். அரசியல் ஆளுமைன்னு மேடைகளில் பேசுறதுனாலே விஜயகாந்த் மனைவிங்கிறனால மட்டுமே வந்துடாதில்ல, அவருடைய செயல்பாடுகளும் அதை நிரூபிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் வரணும்ல. அப்படி ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இவர் அதை எடுத்துட்டு போன விதம், அது விமர்சனங்களுக்கு உட்பட்டதாக இருக்கட்டும், சில பேர் பாராட்டுற மாதிரி இருக்கட்டும், ஏதோ ஒரு அரசியல்ல ஒரு பெண்ணா இருந்து களமாடுறதுல இன்னும் சில நெருக்கடிகள் இருக்குல்ல, இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஒரு பாதி கிணற்றை அவர் தாண்டி இருக்காரு நம்ம எடுத்துப்போமே.